வச்சிருக்கலி என்ன ஆச்சு? எது உம்முன்னா கம்முன்னு வருது ஒரு குத்தமா? என்ன? ஓ ஆமால மறந்துட்டேன். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்க. அத கண்டுபிடிச்சதுக்கு உனக்கு வாழ்த்துக்கள் நருட்டோ. பார்க்க வினோதமா இருக்கானே, இவன் பேரு சாய். இதுக்கு முன்னாடி அன்பு பிளாக் ஆப்ல இருந்தான். எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே தெரியுவான். எல்லாத்துக்குமே புக்ல பதில தேடிக்கிட்டு இருப்பான் தெரியுமா நருட்டோ. ஆனா ரொம்ப நல்லா வரைவான். சண்டனை வந்துட்டா சம்பவம் செய்யறதுல ஸ்பெஷல். அப்புறம் இவன் பேரு ஷீனோ. ஷீனோ கொஞ்சம் அவன் ஷீனோ அவ்வளவுதான். நீ ஷீனோ அபுராமி தானே? இல்லாம பாராசிட்டிக் இன்செக்ட்ஸ்ல மேனிபுலேட் பண்றதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. கரெக்டா சொன்னா? இவனை பத்தி உனக்கு இவ்வளவு தெரியுமா? ஆனா இதெல்லாம் எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்ட சாய்? என்ன பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கான். ஓகே, உங்க ரெண்டு பேருக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. இப்ப டீமா வேலை செய்வோமா? நருட்டோ சொல்லு. எனக்கு முழம் பழமும் புல்லுல செஞ்ச சாலடும் தான் பிடிக்கும். ரொம்ப நல்ல விஷயம் போ. சரிதானா? இத பாரு, உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஒரு நிமிஷம், இப்ப எதுக்கு அப்படி முறைக்கிற? முன்ன பின்ன யாருன்னு தெரியாத ஒருத்தன் என்ன பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் விலகிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரீங்களா? கண்டுபிடிச்சிட்டியா? அப்படி என்ன கண்டுபிடிச்ச? எதிரிகளை வீழ்த்துறதுக்கான வழியை தான் சொன்னேன். என்ன கேட்டா அந்த ஸ்மோக் ஸ்கிரீனை தாண்டி நாம பல அடி தூரம் தப்பிச்சு போறதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். தப்பிச்சு போறதால மட்டும் நம்மளால அவங்கள தோக்கடிக்க முடியாது. நான் தான் அப்பவே சொன்னல, அவங்க சக்தி வாய்ந்தவங்க. அந்த சக்தியை என் பிளான வச்சு நாம தோக்கடிக்கலாம். விட்டுரு. சரி சரி, எல்லாரும் கேட்டுக்கோங்க. நான் என்னோட பிளான் என்னங்கறத சொல்றேன். உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா? என்னோட பிளான் என்னன்னு சொல்லு. அது என்னன்னா தன்னம்பிக்கைங்கிற தீ நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சா நம்மளால எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும். என்ன படுத்துட்டீங்க? என்ன கீபா புல்லு தின்னுகிட்டு இருக்க? இந்த தன்னம்பிக்கை தும்பிக்கைங்கிற கதையை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரமா மொக்க போட்டுக்கிட்டு இருக்கியா? நல்லா பேச விட்டேன் பாரு. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? எனக்கு புரியல. இவன் இருக்கான் பாருங்க, அவள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரவே இல்ல. கேப்டன் யாமாட்டோ ஸ்மோக் ஸ்கிரீன் அவன் தான் யூஸ் பண்றான். அப்படின்னா முதல்ல இவனை பிடிக்கணும். நல்ல வேலை பண்ணீங்க கேப்டன் யாமாட்டோ. லீ பொறுமையா இரு. அப்படின்னா கீபா சொன்ன ஸ்மோக் ஸ்கிரீன் இதுதானா? அவன் சொன்னது சரிதான். என்னால எதையுமே பார்க்க முடியல. இருந்தாலும் நான் என்ன பண்றது? ஒரு உண்மையான ஷினோபி வெட்டுக்கிளியா இருந்தாலும் அதுகிட்ட விட்டு கொடுக்க மாட்டான். நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன உன்னோட ஸ்பிரிட் சென்சாரை பயன்படுத்தி உன் எதிரி யாருங்கிறத கண்டுபிடி. ஸ்பிரிட் சென்சார், இந்த பேர் ரொம்ப அருமையா இருக்கு गाइस. சென்சார் கிரேட் லீஃப் ஹரிகேன் போட்டு பொளந்து கட்டு. லீ ரைசிங் டிராகன் கண்ட்ரோல். அங்க என்னதான் நடக்குது? அப்படின்னா இவனுங்க டம்மி பீஸுங்களா? இவங்க சண்டை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தது ஏன் தப்பு? எதுக்கும் உதவாதவனுங்களா? இவனுங்களால நானும் மொக்க வாங்கிட்டேனே. ஒளிஞ்சிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம பேக் கவர் ஆச்சான்னு பாக்கணும். யாரா இருந்தாலும் சரி என் மேல ஒரு கண்ணு வைக்காம போக மாட்டாங்க. டேடாரா, அப்போ என் மேல உனக்கு ஒரு கண்ணு இல்லையா? கமான் டேடாரா, நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்கா பாக்கல, அப்புறம் நம்மள தூணு துப்பிலேயே மூஞ்சிருவாங்க. உன் கோவத்தை குறைச்சிக்கோடா டேரா. எனக்கு புரியுது, நான் மாஸ்க் நீக்கி காட்டுறேன், அப்போது உனக்கு கோவம் குறையுமா? நீ இப்படியே உருன்னு போனா அப்புறம் நான் நிஜமா இங்க இருந்து போயிடுவேன். சரி, அந்த 3 days தனியாவே தேடுவோம்.
கொஞ்சம் இரு, தேடிக்கிட்டே இப்ப நான் எங்க வந்திருக்கேனே தெரியலையே. தனக்கு தானே புலம்பிக்கிட்டே தனியா ஒரு ஏரியாவே கண்டுபிடிச்சிட்டனா? இவங்க எல்லாம் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவங்க லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்களாச்சே. இங்க என்ன நடக்குது? ஒருத்தன் பாறை பின்னாடி குத்த வச்சு உட்கார்ந்துருக்கான். பரவாயில்ல, நடுக்காட்டுல பொழுது போக்குறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா?